போதைப்பொருள் தடுப்பில் வருவாய் மற்றும் காவல்துறை தீவிரமாக ஈடுபட வேண்டும் என மடைமாற்றி பதிலளித்த பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன். விழுப்புரம் போதைப்பொருள் விற்பனைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் வருவாய்த்துறையும் காவல்துறையும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் திருச்சி சாலையில் அமைந்துள்ள ஒரு தனியார் கல்லூரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இயக்குநர் கண்ணப்பன் தலைமையிலான பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாசிப்பு இயக்கம் திட்டம் குறித்து விளக்கினார். பள்ளிகளில் 6, 7, 8ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களின் வாசிப்பு மற்றும் எழுதும் திறனை மேம்படுத்தும் நோக்கில் சிறு புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அவர்களின் அறிவாற்றல் மேம்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பை முடிக்கிற மாணவர்கள் திறமையானவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதே நோக்கம் எனவும் கூறினார். போதைப் பொருள் விற்பனை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த இயக்குநர் இது தொடர்பான நடவடிக்கைகளை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையே எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மாணவர்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்தும் பணிகள் குறித்து அவர் கூறும்போது, கடந்த ஆண்டு முதல் தலைமை ஆசிரியர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும், ஒரு பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் நேரடியாக மாணவர்களை சீர்திருத்த நடவடிக்கையில் ஈடுபட்டதையும் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார். ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறையின் நிகழ்வாக இருந்த போதிலும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் கூட்டமாக அழைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி ஏன் தனியார் கல்லூரியில் நடத்தப்படுகிறது என்பது தொடர்பான கேள்விக்கு இயக்குநர் கண்ணப்பன் பதிலளிக்க மறந்து அமைதியாகவே சென்றது குறிப்பிடத்தக்கது. அடிப்படையில் வருகின்ற கல்வியாண்டில் தேர்வு முடிவுகள் அதிகரிப்பதற்கும் 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு திறன் இயக்கத்தின் மூலமாக அவர்களுடைய வாசிக்கும் திறன், எழுதும் திறன், பேசும் திறனை அதிகரிப்பதற்காக ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுவதையும் எவ்வாறு மாவட்ட கல்வி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை ஆய்வு செய்வதற்காகவும், கடந்த கல்வியாண்டில் விழுப்புரம் மாவட்டம் 12ஆம் வகுப்பில் 11வது இடத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் சற்று கூடுதல் முயற்சி எடுத்தால் அது முதல் 5 ரேங்க்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பதை ஒவ்வொரு தலைமை ஆசிரியருக்கும் எடுத்து சொல்வதற்காகவும் நம்முடைய ஸ்லாஸ் என்ற ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் விழுப்புரம் மாவட்டம் 25வது இடத்தில் இருக்கின்றார்கள். இது 1 முதல் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் வகுப்பறையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து தலைமை ஆசிரியர்களையும் வரவழைத்து அவர்கள் எவ்வாறு வகுப்பறையில் ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்பதையும், வகுப்பறை செயல்பாடுகளில் கற்பித்தல் கருவிகளை பயன்படுத்தி வகுப்பறை செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டிப்பாக இந்த கல்வியாண்டில் இன்னும் சற்று கூடுதலாக தேர்வு முடிவுகளும் சிறு வகுப்புகளில் 6, 7, 8 வகுப்புகளில் வாசிக்கும் திறனையும் எழுதும் திறனையும், குறிப்பாக எண்ணறிவை பொறுத்தவரை வாய்ப்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தி எளிமையாக கணக்குகளை செய்வதற்கு அந்த குழந்தைகளுக்கு வகுப்பறை செயல்பாடை மேம்படுத்துவதற்காக நாம் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6, 7, 8 வகுப்புகளில் ஹைடெக் லேப் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வகங்களை பயன்படுத்தி கணித ஆசிரியர்களும் ஆங்கில ஆசிரியர்களும் மொழி ஆசிரியர்களும் இன்னும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தினால் அனைத்து குழந்தைகளும் நன்றாக படிக்கக்கூடிய திறனை மேம்படுத்தப்படும். விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பின்தங்கிய மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையில் அரசு பள்ளிகள் மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகிறார்கள். எனவே தனி கவனம் செலுத்துவதன் மூலமாக இவர்களுக்கான கல்வி நலனை மேம்படுத்த முடியும் என்ற நோக்கோடு அரசு அனைத்து மாவட்டங்களுக்கும் அலுவலர்களை அனுப்பி கல்வி செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு தலைமை ஆசிரியருக்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தப்படுகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில்